ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ஸோ இதை வச்சு நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக எப்படி மாறணும், ஸோ எப்படி மாறுறதுக்கான ஏகப்பட்ட வழிகள்லாம் இருக்குது. ஸோ அந்த வழிகள் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இது எதை பேஸ் பண்ணி நம்ம மாறணும்? ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணியா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணியா, மணி மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணியா, இல்லை நீங்கள் வச்சிருக்கிற கேபிட்டல் பேஸ் பண்ணியா, ஸோ சைக்காலஜி பேஸ் பண்ணியா, ஸோ இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேடிங் சொல்லலாம், இல்லை ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்னதான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை 100 டைம்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணி, இல்லை ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் உங்களால் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வந்து லாங் ரன்னில் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராபபிலிட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஒரு காயினை நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க, அந்த காயினை ஒரு 10 தடவை டாஸ் பண்ணுறீங்க, அதில் 50% அக்யூரசி அப்படின்னா 5 தடவை உங்களுக்கு ஹெட்டு விழுவும், 5 தடவை டெயில் விழுவும். 70% அப்படின்னா 7 தடவை உங்களுக்கு வந்து ஹெட் விழுவும், 3 தடவை உங்களுக்கு டெயில் விழுவும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ நடக்கவும் செய்யலாம், மேபி நடக்கலாம். ஓகேங்களா. அது மாதிரி நடக்கும் அல்ல நடக்காம கூட போகலாம். அந்த மாதிரி தான் சொல்கிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அக்யூரேட்டாக நடக்கும், ஸோ நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நியூஸில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மழை பெய்யாது, மழை பெய்யும், மழை பெய்யாமல் கூட போகலாம். ஸோ அதான் ப்ராபபிலிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம ட்ரேடிங் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கிறதே ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஏன் அப்படின்னா, நம்ம சொன்னேன் பார்த்தீங்கன்னா முன்னாடி, மழை வருமா வராதான்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் ப்ராஃபிட் வருமா வராதான்னு யாருக்குமே தெரியாது. ப்ராஃபிட் வந்தால் லக்கு, ப்ராஃபிட் வரலனா லாஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல் ட்ரேடிங் கான்செப்ட் எல்லாமே இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ரேடருமே வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேடிங் இதை வச்சு தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுறாங்க. ஸோ இது எப்படி மாறுறாங்க அப்படின்றத நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா. நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் எதுக்காக உதவும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் பேஸ் பண்ணி ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ வச்சா நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருப்போம் அப்படின்றத இது வந்து நம்மளுக்கு வந்து டிசைட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேடிங் இந்த ஷீட்டை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு 50% இருக்கும், ஒருத்தருக்கு 60% இருக்கும், ஒருத்தருக்கு 70% இருக்கும். பட் இந்த ரிஸ்க் ரிவார்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ட்ரேட்ஸை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இல்லையான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து இப்போ இன்கேஸ் என்கிட்ட கேபிட்டல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 1 lakh ரூபாய் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து ஒரு 1 lakh ரூபாய் கேபிட்டல் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னுடைய ப்ராபபிலிட்டி சக்ஸஸ் வந்து எவ்வளோக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 100 ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். டோட்டலாக வந்து 100 ட்ரேடிங் டேஸ் இல்லை 200 ஏதோ நம்ம வந்து டோட்டல் டேஸ் வேண்டாம், நம்ம வந்து 100 ட்ரேடிங் எடுக்கிறேன். அந்த ட்ரேடில் என்னுடைய சக்ஸஸ் ரேஷியோ ஒரு 20% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20%னா 80 ட்ரேடு வந்து எனக்கு லாஸ் ஆகும், 20 ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட் ஆகும். அப்படி பார்த்தோம்னா ஒரு ட்ரேடுக்கு 1:1 ரிஸ்க் ரிவார்ட் வச்சுருக்கேன் நான். 1:1னா என்ன, ஒரு ட்ரேடுக்கு நான் 1 lakh கேபிட்டலில் 1% லாஸ் பண்ண போகிறேன். அப்படி லாஸ் பண்ணால் அதே மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 1000 ரூபா ப்ராஃபிட் வரணும், லாஸ் வந்து 1000 லாஸ் ஆகணும். இதுதான் 1:1 ரிஸ்க் ரிவார்ட். இப்போ 1:2 ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னா என்னன்னா, 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். 1000 ரூபாய் லாஸ் வரும், 2000 ரூபாய் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து 1:2 வச்சுக்கிறேன். ஸோ வச்சு பார்க்கும்போது ஓவராலாக வந்து எனக்கு இந்த சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கு நம்ம சார்ஜஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரேடுக்கு வந்து நம்ம வந்து ஓவராலாக வந்து நம்மளுக்கு கேபிட்டல் 2.5% நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சார்ஜஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு எதாவது அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2.5% அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து, அதாவது என்னோடய ட்ரேடில் வந்து 20% தான் அக்யூரசி இருக்குது அப்படின்னா எனக்கு 80 ட்ரேட்ஸ் வந்து ஃபெயில் ஆகும், 20 ட்ரேட் பாஸ் ஆகும் எனக்கு இந்த இடத்துல. ஸோ அப்படி பார்க்கும்போது 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு நெட்டாக பார்த்தீங்கன்னா நான் லாஸில் தான் இருப்பேன் நான். ஏன் அப்படின்னா என்னுடைய ப்ராபபிலிட்டி சக்ஸஸ் வின்னிங் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் லாஸாக தான் இருப்பேன் நான். ஏன் அப்படின்னா 80 டைமே வந்து என்னுடைய லாஸ் வந்து அதிகமாக இருக்குது. 80 டைமே நான் வந்து ஃபுல்லாமே லாஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சுருந்தாலுமே எனக்கு வந்து 20 டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்குறேன். அந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து ஃபைனலாக வந்து ப்ராஃபிட் கொடுக்க முடியல என்னால். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து லாஸ், இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாம் பேர் லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ என்னுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன். 30% இருக்குது அப்படின்னா நான் வந்து லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸில் தான் இருக்கிறேன் நான். இப்போ வந்து ஒரு 35 கொடுக்கலாம். 35 கொடுத்தேன்னா அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு 2.5% வந்து பிரேக் ஈவன் கிட்டே வருது நான். இதே நான் வந்து ஒரு 1:1 ரிஸ்க் ரிவார்டு வச்சுருந்தேன்னா அப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து லாஸ் தான் ஆகுது. ஓகேங்களா.
இப்போ வந்து நான் 1:1 ரிஸ்க் ரிவார்டு வைக்கும்போது எனக்கு எப்போ ப்ராஃபிட் கிடைக்கும் பார்க்கலாம். 40% கொடுக்குறேன். அப்போ 22% வருது. 45 கொடுக்குறேன். ஸோ 45 கொடுத்தாலுமே எனக்கு வந்து 1:1 ரிஸ்க் ரிவார்டு வைக்கும்போது எனக்கு 12% மைனஸில் தான் இருக்குது. 50% அக்யூரசி கொடுக்குறேன். அப்பயும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. 60% கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் நான் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டே வரேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 55 கொடுத்தனா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளே வருவோம் நம்ம. ஸோ 100 ட்ரேட்ஸ் நம்ம எடுக்கிறேன் நான். இந்த 100 ட்ரேட்ஸில் என்னோட அக்யூரசி 55% இருந்துச்சுன்னு அப்படின்னா 1:1 ரிஸ்க் ரிவார்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அப்போ தான் வந்து பிரேக் ஈவனே வருவோம். பிரேக் ஈவனா நம்ம வந்து ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் இல்லாமல் அந்த ஸ்டேஜுக்கிட்ட வருவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இவ்வளோ ட்ரேட் எடுத்து 1:1 ரிவார்டு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலுமே உங்களால் இவ்வளோ தான் எடுக்க முடியுது. அப்போனா என்ன பண்ணணும், நம்ம வந்து 1:1 ரிஸ்க் ரிவார்டுக்குரிய ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து 1:2 ரிவார்டு அந்த மாதிரி இருக்குது, இல்லாட்டி 1:1.5 அந்த மாதிரி இருக்கிற ரிவார்டை எடுக்கணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்தால் தான் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடை வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக கொண்டு வர முடியும் அதை. ஸோ அதுக்காக தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் பில்ட் பண்ணும்போது ஹை ப்ராபபிலிட்டியோட செட்டப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். நீங்கள் ப்ரைஸ் செக்ஷன் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் சரி, எது ட்ரேட் பண்ணாலும் ஹை ப்ராபபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்டு வந்து ரிஸ்க்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ 1:1 வைக்கிறது பிரச்சனை இல்லை. பட் 1:1 வச்சுருந்தா நீ உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் 1:1 ரிஸ்க் ரிவார்டை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேட்ரிக்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் கைஸ், இந்த மேட்ரிக்ஸில் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்கேன். அதாவது உன்னுடைய ட்ரேடிங் வந்து 20% அக்யூரசி இருக்குது, 30% அக்யூரசி, 40% அப்படின்னு சொல்லி நான் வந்து மேலே போட்டிருக்கோம். அதே மாதிரி கீழே வந்து ரிஸ்க் ரிவார்டு. ஸோ 1:2, 1:5, 1:10 அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய ட்ரேட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வெறும் 50% அக்யூரசி அப்படின்னா, நீங்கள் வந்து 1:1 ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ப்ராஃபிட்டே எடுக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஸோ 50% அப்படின்னா நீங்கள் வந்து 50 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, 100 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, அது 50 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகுது, 50 ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா கடைசியில் ப்ரோக்கரேஜ் கொடுத்தது போக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக 0 கிட்ட வர மாட்டீங்க. அது வந்து லாஸில் தான் இருப்பீங்க நீங்கள். ஸோ 50% அக்யூரசி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 1:155 ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கிட்டே உள்ளே வருவீங்க. ஸோ லாஸே பண்ண நம்மளுடைய எய்ம் என்ன, நம்ம வந்து ஒரு 100 ரூபி வச்சு ஒரு 10 ரூபி நம்மளால் எடுக்கும். இதுதான் ட்ரேடிங், இதுதான் பிஸ்னஸ், நார்மலாக பிஸ்னஸ். நீங்கள் வந்து 1 ரூபியை வச்சுட்டு 100 ரூபி எடுக்கிறது பார்த்தீங்களா, இல்லை 10 ரூபி வச்சுட்டு 100 ரூபி எடுக்கிறது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா கேம்லிங். ஸோ ட்ரேடிங்க்கும் அப்புறம் வந்து பிஸ்னஸ்க்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் பிஸ்னஸ் வேறு, ட்ரேடிங் பிஸ்னஸ் வேறு. அதே மாதிரி பிஸ்னஸ் வேறு, கேம்லிங் வேறு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டடாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதுவும் நீங்கள் உங்களால் ப்ராஃபிட்டபிலிட்டியாக கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? இப்போ உங்களுடைய அக்யூரசி ரொம்ப கம்மியாக இருக்குது, 10% தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1:10 ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களாம் மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருப்பாங்க. எல்லாமே 1:5, 1:10 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடே பண்ணிகிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால தான் மோஸ்ட்லி வந்து அவங்க சக்ஸஸ் ரேஷியோ வந்து டிஃபைன் பண்ணியிருக்காது. அப்படின்னா எப்போனாலும் லாஸ் ஆகும், எப்போனாலும் ப்ராஃபிட் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ரிஸ்க் ரிவார்டை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ணவே முடியாது ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 100 ரூபி நீங்கள் வந்து ஒரு லாஸ் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 ரூபி இல்லாட்டி ஒரு 1000 ரூபி ப்ராஃபிட் வச்சாதான் லாங் ரனில் ஆப்ஷன் பையிங்கில் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் ஸ்விங் ட்ரேடிங்லையோ இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங்லையோ அப்படிலாம் இல்லை. உங்களால் மினிமமாக லாஸ் வச்சுட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் டைம் டிக்கேன் கான்செப்ட் இருக்கனால உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் தான் ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து அடிக்கும். 100 டேஸில் எடுத்த ட்ரேட்ஸ் இல்லாட்டி 100 டோட்டல் டேஸ் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேடிங் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷீட்டை போட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எத்தனை வின்னிங் ட்ரேட்ஸ் வந்திருக்கு, எத்தனை லாஸிங் ட்ரேட் வந்திருக்கு, எத்தனை வின்னிங் ட்ரேட்ஸில் எவ்வளோ நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், லாஸிங் ட்ரேட்ஸில் எவ்வளோ லாஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதை கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இந்த சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். இந்த சக்ஸஸ் ரேட் கிடைக்கும்போது அதில் எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் அதை லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல்லாமே உங்களுக்கு கேபிட்டலில் வந்து எல்லாமே வந்து லாஸில் இருக்குது, நான் ட்ராடவுனில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் இருப்பீங்கன்னா இந்த ரெட் கலர் மார்க் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த லெவலில் தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு லாஸ் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இதே ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கார் அப்படின்னா அவர் எந்த ஸ்டேஜில் இருப்பார்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேஜுக்குள்ளே தான் இருப்பார். ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் வந்து மோஸ்ட்லி இந்த 80, 60, 70% பார்த்தீங்களா, இந்த லெவலுக்குள்ளே தான் இருப்பார். ஏன் அப்படின்னா எந்த ஒரு ட்ரேடரும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 50 to 60% அக்யூரசி கொடுத்துருப்பாங்க. அந்த அக்யூரசியில் வந்து
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1:3 1:2 ஆர் 1:3 இந்த ரேஞ்சுக்குலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியாக ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. நார்மலாக ஸ்விங் ட்ரேடிங்லையோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்லையோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1:5 1:10 கொடுக்க முடியாது. 1:1 1:5 1:2 இந்த ரிஸ்க் ரிவார்டு தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 ரோவில் 60 மோஸ்ட்லி இந்த பார்ட் மட்டும் தான் வந்து அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை அக்யூரசியில் ட்ரேட்ஸ், இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து 90% வந்து இருக்காது நான் நினைக்கிறேன். இப்போ 100% அக்யூரசி உள்ள ட்ரேட்ஸ் வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அது எவ்வளோ பெரிய ட்ரேடாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களால 100% அக்யூரசி கொடுக்கவே முடியாது எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும். ஸோ அதனால் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ 1:2 ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய அக்யூரசி எவ்வளோ இருக்குன்னா 50% தான் இருக்கணும். இல்லை 50% அக்யூரசி இருக்குது அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்குள்ளே வரணும்னா நம்ம வந்து 1:5 ரிஸ்க் ரிவார்டாக தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா 1:5 ரிஸ்க் ரிவார்டு கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை, அதாவது அந்த ட்ரேட் செட்டப்பை மட்டும் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கு, இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 1:5 ரிஸ்க் ரிவார்டு கொடுக்கும். டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையோட டார்கெட்டு. ஸோ அது வரைக்கும் 1:5 கொடுக்குது அப்படின்னா இந்த ரிஸ்க் ரிவார்டு மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு, இது வந்து 1:1 தான் வரும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ரூல்ஸில் வந்து இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி லாங் ரன்லேயும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாமே சொல்ல வந்தது. ஸோ ப்ராபபிலிட்டி சக்ஸஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி மார்க்கெட், இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், அதாவது ட்ரேடிங், இந்த வந்து இதில் உள்ள வந்தீங்க அப்படின்னா இது வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்பவுமே எல்லாத்தையும் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் தான் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு மழை வருமா வராதான்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நாளைக்கு ப்ராஃபிட் வருமா வராதான்னு யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட், ஸோ இதுதான் நம்மளை எதை காப்பாற்றும் ஒழிய உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து என்றைக்கும் உங்களையே காப்பாற்றாது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா 10% உங்களுக்கு அக்யூரசி இருந்தால் கூட உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். எப்படின்னா 1:10 ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு செட்டப் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்போ கூட ப்ராஃபிட் எடுக்க முடியும். நான் 10 ட்ரேடில் ஒரு ட்ரேடு தான் ப்ராஃபிட்டு, மற்ற 9 ட்ரேட் லாஸ், அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து எவ்வளோக்குள்ள நீங்கள் லாஸை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ நார்மலாக வந்து அந்த லூடோ கேம் இல்லாட்டினா அந்த பாம்பு ஏணி அந்த வச்சு கேம் விளாட பார்த்தீங்களா? இப்போ நார்மலாக ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பு வந்து என்னன்னா நம்ம வந்து கட்டத்தை வச்சு மேலே போயிட்டே இருப்போம். ஒரு பாம்பு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம வந்து உடனே பாம்பு வந்து கொத்தின பிறகு திரும்ப வந்து பழைய இடத்துக்கு வந்துடும். நம்ம லாஸ்ட் கீழே வந்துடும். நம்ம இதே ஏணி இருந்துச்சு அப்படின்னா ஏணி இப்படி ஏறி மேலே போயிடுவோம். இப்போ இந்த பாம்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாம்பு சின்ன பாம்பு, அதாவது இந்த பாம்பு வந்து லாஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஏணி வந்து ப்ராஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெரிய பாம்பை நம்ம வந்து கொத்து வாங்காமல் சின்ன பாம்பு, அந்த குட்டி பாம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம லாஸ் பண்ணுறோம். அதாவது அந்த பாம்பு நம்மளுக்கு கொத்திருச்சு அப்படின்னா சின்ன பாம்பு நம்மளுக்கு வந்து சின்ன காயம் தான் போடும். பெரிய பாம்பு வச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். அது மாதிரி தான் லாஸ் வந்து எவ்வளோக்குள்ள நீங்கள் சின்ன லாஸ் வைக்கிறீங்களோ உங்களால் மார்க்கெட்டில் லாங் லைவாக இருக்க முடியும். பெரிய பாம்பு கிட்ட நீங்கள் கொத்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த பாம்பு என்ன ஆகுனா உங்களை வந்து கொன்றுவது. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ன்றது இது வந்து ஒரு பகடக்காய் கேம் மாதிரி தான். அது நீங்கள் வந்து லாஸை எவ்வளோக்குள்ள குறைச்சிக்கணுமோ அவ்வளோக்குள்ள குறைக்கணும். உங்களுடைய ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்? 1:2 1:3 1:5 இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணணும். 1:1க்கு கீழே ரிஸ்க் ரிவார்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேடு எடுக்கவே கூடாது. அதே மாதிரி லாஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஓகே நான் வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணுறேன், என்னுடைய கேபிட்டல் ஒரு 1 lakh அப்படின்னா என்னோடய கேபிட்டல் ஒரு 1 lakh ரூபி வச்சுக்கோங்க. என்னோடய கேபிட்டல் மொத்தம் 1 lakh இருக்குது. 1:2 ரிஸ்க் ரிவார்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். இதை வந்து 10,000 நான் வந்து லாஸ் அக்செப்ட் பண்ணுறேன், 20,000 வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். ஸோ ஒவ்வொரு ட்ரேடுக்கு உங்களோட கேபிட்டல் எவ்வளோ அலோகேட் பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ட்ரேடுக்கு பொசிஷனல் சைசிங் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ லாஸை வந்து கிரியேட் பண்ணுறீங்க அதுவுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா 10,000 லாஸ்ன்றது உங்களுடைய கேபிட்டலேருந்து 10%. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து லாஸையும் டிஃபைட் பண்ணுறதுக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணாலும் அந்த சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த 1 வந்து நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 crore வச்சிருந்தாலும் சரி, 10 lakh வச்சுருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடுக்கு உங்களோட கேபிட்டலேருந்து 1% தான் நீங்கள் லாஸாக வந்து டிஃபைன் பண்ணணும். இதுதான் வந்து நார்மலாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் பண்ணுவாங்க. அதிகபட்சம் ஒரு நாள் 2 ட்ரேட் எடுப்பாங்க. அந்த 2 ட்ரேடில் 2% லாஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த 2% லாஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ட்ரேடு என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு போயிடுவாங்க. நாளைக்குரிய ட்ரேட்ஸை எடுக்க அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஹை ரிஸ்க் ரிவார்டு இருக்கிற செட்டப்பை வந்து க்ரியேட் பண்ணணும்.
ஹை வின்னிங் ரேட் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ட்ரேடுக்கு 1% லாஸ்க்கு மேலே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணுறதில்ல, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாங் ரனில் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக ஆகுவீங்க. ஓகே கைஸ். ஸோ இப்போ இதில் சொன்னது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுடைய ட்ரேட்ஸ் நீங்கள் உங்களுடைய ட்ரேட் புக் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இதில் எந்த கேட்டகரியில் வரும், ஸோ எந்த கேட்டகரியில் வந்த பிறகு நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணுறது, லாஸ் எப்படி குறைக்கிறது, இதை வந்து நீங்கள் உங்கள் ட்ரேடு ஜேர்னல் யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா கைஸ்? இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்து நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேடிங் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ட்ரேட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சராக போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய நான் எஜுகேஷன் வீடியோஸ் அண்ட் எஜுகேஷன் கண்டென்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸல் சீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெலிகிராமில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.